ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம வின் பிரேக்கர் சீசன் 3 எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் 5 சாப்டர்ஸ் தான் போட்டு கொண்டு வந்திருக்கேன். சாப்டர் 96லேருந்து 100 வரைக்கும் பார்க்க போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ டார்கெட் பார்த்தீங்கன்னா 20 சப்ஸ்கிரைபர்ஸ். நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோலேயே டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணல. சரி, நானும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுற சீரீஸ்ன்றதுனால சரி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட வந்துட்டேன். ஸோ அடுத்த வீடியோவுக்கு மறக்காமல் 20 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வீடியோ சீக்கிரமாக சேரும். இதுக்கப்புறம் வின் பிரேக்கர்ஸே தீயாக இருக்க போதும் தான் நினைக்கிறேன். ஏன் இப்படி சொல்கிறேன்னா உங்களுக்கு கடைசியில் பார்க்குறப்ப தான் தெரியும். ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹஜிமியோட ஃப்ளாஷ்பேக்கை தான் காட்டுறீங்க. நம்ம பையன் இப்போ ஒரு 14 வயசு பையனாக இருந்திருப்பான். அண்ட் இவன் கூட இருந்தவங்கலாம் சின்ன பசங்க தான். அவங்களாம் இப்போ ஸ்கூல் போகிற வயசில் இருப்பாங்க. எல்லாரும் இவனுக்கு டாட்டா பை பை காட்டிட்டு போவாங்க. நம்ம பையனும் ஹோம் ஒர்க்லாம் முடிச்சிட்டிங்களா, ஹேண்ட் கர்ச்சீஃப்லாம் எடுத்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வழி அனுப்பிச்சுடுவான். அவங்க போனதுக்கப்புறம் நம்ம யுக்கி சென்சை ஹஜிமி கிட்ட இன்னும் உன்னோட கோல் சேஞ்ச் ஆகல அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம ஹஜிமியும் சிரிச்சுக்கிட்டே உங்களையும் அந்த கையும் பார்த்தது ஃபேட்னா நான் ஃப்ரெண்டில் சேர்றதும் ஃபேட் தான் அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டே கிளம்பி போயிடுவான். இப்போ நம்ம யுக்கி சென்சை அன்னைக்கு நடந்ததை யோசிச்சு பார்க்குறாங்க. அன்னைக்கு சென்சை ஹஜிமியை தேடி போயிட்டு இருந்திருக்கப்போ எதிர்கால அந்த பையன் வந்திருப்பான். இவனும் சென்சை நீங்களா அப்படின்ற மாதிரி பார்த்துருப்பான். அதுக்கப்புறம் பொறுமையாக இறக்கி விட நீ அவனை என்ன பண்ண அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு அந்த பையனும் இவன் தான்ப்பா சண்டைக்கு போனான், எனக்கு சின்ன பசங்களை அடிக்க பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம யுக்கிக்கும் புரியுது. ஸோ இவன் காப்பாற்றிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம யுக்கியும் இந்த பையனும் பேசுகிறப்ப தான் நம்மளுக்கு தெரிய வருது. இந்த பையன் ஒரு 8 இயர்ஸ்க்கு முன்னாடி இவங்க ஆர்ஃபனேஜ்லேருந்து போயிருக்கான்னு சொல்லிட்டு இவன் ஆக்சுவலாக ஒரு 6 months தான் இருந்திருப்பான் போல். பட் அதுக்கப்புறம் இவன் ஏதோ ஒரு ரீசனுக்காக போயிருக்கான். அதுக்கப்புறம் நம்ம யுக்கியும் இவன் போகிறப்ப ஒரு நாள் வீட்டுக்கு வாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சுட, எனக்கு ஃபீல் ஆகிறப்போ நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் போகிறப்போ நம்ம யுக்கி நீ ஸ்ட்ராங் ஆகணும் தானே ஃப்ரெண்டில் சேர்ந்த அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பான். அதுக்கு அவனும் ஆமாம் நம்ம 2 பேருக்கும் தெரிஞ்ச ஒருத்த மாதிரி தான் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல இன்னொரு பர்சனை பற்றி இவங்க பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கு நம்ம யுக்கியும் சொல்லுவான், அப்போ நீயும் உன்னோட பட்டிஸும் ஸ்ட்ராங்கான பீப்புள்ஸ் பண்ணுறது தான் பண்ணிருக்கீங்களா என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு இவன் சொல்லுவான், எங்களால் அவுட் சைடர்ஸ் எங்கள் இடத்த எப்படி நாசமாக்கிறத பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இது உங்கள் ஜென்ரேஷன் மாதிரி இல்லை, டைம் சேஞ்ச் ஆகிடுச்சு, நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு இந்த பசங்களை பார்த்துக்கோங்க, முக்கியமாக இந்த பையனை பார்த்துக்கோங்க, ஜஸ்ட் லைக் வாட் யூ டிட் ஃபார் மீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பட்டின அப்படியே நடந்து போயிடுவான். இப்போ அப்படியே ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. ப்ரெசென்ட்னா பாஸ்டில் இருக்கிற ப்ரெசென்ட். இங்கே நம்மளுடைய ஹஜிமி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு எல்லாருக்கிட்டையும் சிரிச்சு பேசிட்டு அப்படியே லைக் ஊரில் ஒரு நல்ல பேர் எடுத்துகிட்டு இருந்திருப்பான் பையன். அதுக்கப்புறம் ஏதோ பிரச்சனை வர மாதிரி இருக்கா, நம்ம பையன் பேகை கழட்டி போட்டு சண்டைக்கு இறங்கிடுவான். அங்கே போயிட்டு வாங்கடா சண்டை செய்யலாம்னு சொல்லிட்டு அவன் போட்டு பொங்க எடுத்துகிட்டு இருந்திருப்பான். அங்கே காலரில் கை வச்சதுக்கே நம்ம பையன் 2 பேரையும் நாக் அவுட் பண்ணிடுவான் மூக்கிலே குத்தி. அதுக்கப்புறம் சைடில் இருக்கிறவங்களாம் அடிக்க வர இப்போ தான் நம்மளோட இன்னொரு ஆள் என்ட்ரி தராரு. அந்த கேரக்டரை ஹேன்னு கூப்பிட்டா இங்கே யாரா நீன்ற மாதிரி இவனுங்க திரும்பி பார்ப்பானுங்க. சாரிப்பா அப்படின்ற மாதிரி இங்கே நம்மளுடைய ஹஜிமி சொல்லிட்டுருக்க, நம்ம 4:30 மீட் பண்ண வேண்டியதா, இப்போ மணி 4:47 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பான். இந்த முள்ளமன்றி மண்டை வேற யாரும் இல்லை, நம்ம ஹிராகி தான். அவன் ஒரு ஃப்ரேமில் காண்டா இருக்கிற மாதிரி தான் காட்டுவாங்க. அடுத்த ஃப்ரேமில் பார்த்தா நம்ம ஹிராகியை எல்லாரையும் போட்டு பொழந்து கட்டியிருப்பான். அதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டருக்கு போவோம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹிராகி ஹஜிமியை வண்டையாக கேட்டுட்டு இருப்பான். ஏன்டா அடிக்க வந்தால் நடுவில் நின்று சிரிச்சிட்டு இருப்பியாடா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் இவனுங்க ஜாலியாக பேசிட்டு இருப்பாங்க. நம்ம ஹஜிமி திடீர்னு ஹிராகியை நீ என் கூட ஃப்ரெண்டுக்கு வரியா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பான். அதுக்கு அவனும் ஐயோ என்ன திடீர்னு என்னென்னமோ சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்திருப்பான். அதாவது இப்போ தான் நம்மளுடைய ஹஜிமியோட ஃபுல் எய்மை காட்டுவாங்க. என்ன மேட்டரானா, நம்ம ஹஜிமிக்கு இந்த டவுனை ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுக்கு இவன் வச்சிருக்க பிளான் கேட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். அதாவது அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாட்டுக்கு உள்ளேயும் பிரச்சனை இருக்குது, வெளிலேயும் பிரச்சனையாக இருக்குது அப்படின்ற டைமில் ஃபஸ்ட்டு அவங்க நாட்டுக்குள்ளே இருக்கிறவங்களாம் ஒன்றா சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் வெளில இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணுவாங்க. இப்போது இதே மாதிரி தான் இவன் இவங்க டவுன்லேயும் நடக்கணும்னு ஆசைப்பட்றான். நம்ம ஹஜிமிக்கு இவனோட ஸ்கூலில் எல்லாரையும் ஒன்றாக்கி வெளில இருந்து வரவங்கள கிட்ட இருந்து இந்த டவுனை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு ஆசை. ஸோ இதுதான் இவனோட கோல். இதை சொன்னதுக்கு நம்ம ஹிராகி சொல்லுவான், தம்பி அதுக்கு ஒன்றை மாதிரி மற்றவங்களும் நினைக்கணும்ப்பா, இந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே ஃப்ரெண்ட் கைஸை வெறுக்கிறாங்க, இவங்களுக்குள்ள ஒரு பெரிய பள்ளம் இருக்குது, ஏன்னா இந்த பசங்க செஞ்ச வேலை எப்படி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பான். பிகாஸ் ஒருத்தவங்க வெறுக்கிறப்ப எப்படி அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண நம்மளுக்கு மனசு வரும். ஸோ இந்த பேசிக் பாயிண்ட்டை நம்ம ஹிராகி சொல்ல, அதுக்கு நம்ம ஹஜிமி என்ன சொல்லுவான்னா, இந்த ஃப்ரெண்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஊர் மக்களை பற்றி தெரியல, அவங்கள பற்றி தெரிஞ்சால் தான் இவங்க அவங்கள பற்றி கேர் பண்ணுவாங்க. ஒரு விஷயத்தை பற்றி நம்மளுக்கு தெரியாதப்போ நம்ம அதை பற்றி கேர் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹஜிமி சொல்கிறப்போ, அதுக்கு நம்ம ஹிராகியும் ஆமாம் நீ சொல்கிறது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கப்புறம் நம்ம ஹிராகியும் சரி இவங்களுக்குள்ளே இருக்கிற இந்த பள்ளத்தை என்ன பண்ண போகிறோன்னு கேட்டால் அதெல்லாம் பிரிட்ஜ் போட்டு சேர்த்துக்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருந்திருப்பான். என்ன மேட்டரானா, இப்போ இவனும் இவனோட ஃப்ரெண்ட்ஸும் ஊர் மக்கள் கூட நல்லா பழகிட்டு இருக்கப்போ இவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஐடியா கொடுத்துருப்பாங்க. அதான் இந்த பேட்ரோல் போகிற ஐடியா. ஸோ இந்த மாதிரி பேட்ரோல் போயிட்டு இவங்களை நல்லா பார்த்துக்கிட்டா இந்த மாதிரி ஃபாரின் கைஸ்க்கும் இந்த மாதிரி அந்த டவுன் மக்களுக்கும் ஒரு நல்ல கனெக்ஷன், ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருந்திருப்பான்.
அதாவது இப்போ அந்த ஊர் மக்களுக்கும் ஃபுரின் கைஸ்க்கும் ஒரு நல்ல பாண்ட் இருக்கப்போ அங்கே எல்லாரும் ஹெல்ப் பண்ண ரெடியாக இருப்பாங்க. ஸோ இதனால வெளில இருந்து யாரும் வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் வந்து ஹிராய்க்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சரி ஏன் ஹெல்ப் எதுவும் உனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி இவன் கேட்பான். அதுக்கு நம்ம ஹஜிமி வந்து சொல்லுவான், ஏன்னா நீ என்ன ஹேட் பண்ணுறேன்னு சொன்ன அப்படின்ற மாதிரி. அதுக்கு நம்ம ஹிராக்கியும் என்னையா வளர்றன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹஜிமி வந்து சொல்லுவான், இந்த மாதிரி நான் வந்து என்னோட செல்ஃபிஷ்னஸ்க்காக எல்லோரும் இதில் கொண்டு வர போகிறேன். ஆனால் நான் தப்பான டிசிஷன் எடுக்கிறப்போ உன்னால் மட்டும்தான் என் புடலையிலே தட்டி ரைட்டான பாத்தில் கூப்பிட்டு போக முடியும் அப்படின்னு சொன்னதுக்கு நம்ம ஹிராக்கி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருவான். ஸோ இப்படி தான் வந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கப்புறம் தான் இந்த ஃபுரன் கேங்கில் இவனுங்க ஒரு நல்ல குரூப்பை வந்து ஃபார்ம் பண்ணுறானுங்க. இப்போ அப்படியே ப்ரெசண்ட்டில் பார்த்தா நம்ம ஆள் வந்து ஒரு பண்ணை சாப்பிட்டு இந்த கதையெல்லாம் வந்து சாக்கரா கிட்ட சொல்லிட்டு இருந்திருப்பான். அதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டருக்கு போவோம். இப்போ சாப்டர் ஸ்டார்டிங்கே நம்ம சாக்கரா வந்து சாப்பிட்றப்ப சொல்கிற கதையா இது அப்படின்ற மாதிரி அவன் வந்து எமோஷனல் ஆகிட்டு இருந்திருப்பான் இந்த மாதிரி ஸ்டோரியை கேட்டதுக்கப்புறம். நம்ம ஹஜிமி வந்து சொல்லுவான், எனக்கு அந்த அளவுக்கு அந்த ஸ்டோரி இப்போ ஹிட் ஆகலப்பா, எனக்கு பழகிடுச்சு அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள ஒரு நல்ல கான்வர்சேஷன் போகும். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுறான்னா, இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் வந்து நம்ம சாக்குராவுக்கு ஒரு மாதிரி மைண்ட் டிஸ்டர்ப் ஆகிருக்கும். ஸோ நம்ம பையன் இந்த நிலமையில இருக்க, இதுக்கப்புறம் வந்து இன்னும் 2 வாரத்தில் இவங்களுக்கு சண்டை இருக்கிறதுனால நம்ம ஹிராயை வந்து நல்லா பேட்டில் பண்ண சொல்லி கொடுத்துட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் தம்பி நீ ரொம்ப டிஸ்ட்ராக்டடாக இருக்க, கொஞ்சம் நேரம் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வாப்பா அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சி விடுவான். நம்ம சாக்கராவும் வெளில போயிட்டு எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் இவன் ஃபீல் பண்ணதெல்லாம் இவன் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பையன் ஒரு வழியாக மைண்டை கிளியர் பண்ணிட்டு மறுபடியும் வருவான் இங்கே ட்ரைனிங்க்கு. அங்கே போயிட்டு மறுபடியும் பையன் வந்து ஃபார்முக்கு வந்துட்டு நல்லா சண்டை போட்டு இப்போ வந்து எல்லோரும் ரெடி ஆகிட்டானுங்க சண்டைக்கு. அப்படியே மாசாக கேங்ஸ்டர்ஸ் மாதிரி நடந்து போவாங்க. பார்க்குறப்ப அப்படியே டோக்கியோ ரெவெஞ்சர்ஸோட கிளிம்ஸ் வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். இங்கே இவனுங்க டீமில் எல்லாரும் எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் சண்டைக்கு ரெடி ஆகிட்டோன்ற மாதிரி பிரிட்ஜில் வந்து இவங்களோட கேங் அப்படியே தனியாக நின்றுருப்பானுங்க. நம்மளோட ஒத்தக்கனை வந்து நீ ஒரு மோட்டிவேஷன் கொடுமாமா அப்படின்ற மாதிரி சாக்குராவை பேச சொல்ல, அதுக்கப்புறம் நம்ம சாக்குரா வந்து டவுனில் இருக்கிற எல்லா சோறு பேரும் சொல்லி இதெல்லாம் நம்ம ப்ரொடெக்ட் பண்ண வேணாவா அப்படின்னு கேட்க, ஐயோ இதெல்லாம் எங்களுக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பானுங்க. ஆனால் ஃபயர்டப் ஆகிடுவானுங்க. அதுக்கப்புறம் நம்ம வின் பிரேக்கர்ஸ் பயலுக எல்லாத்தையும் அப்படியே வாரியர்ஸ் மாதிரி காட்டி நிற்க வைக்கிறதோட இந்த பேனலில் பங்கமாக போட்டு இந்த சாப்டரை முடிக்கிறாங்க. வாங்க அடுத்த சாப்டருக்கு போவோம். இந்த சாப்டரில் வந்து இவங்களோட ஸ்ட்ராட்டஜியை தான் பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் வர சாப்டர் எல்லாமே பங்கமாக இருக்க போது தான் நான் நினைக்கிறேன். என்னடா ஓவராக ஹைப் ஏற்றுறேன்னு கேட்காதீங்க. பிகாஸ் வை நாட், எனக்கே இதை படிக்கிறப்போ கூஸ் பம்ப்ஸ்லாம் ஆச்சு, பயங்கரமாக இருக்கே அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஓகே இவங்களோட ஸ்ட்ராட்டஜியை பார்ப்போம். இந்த சோடாபுட்டி கேரக்டர் பேர் தான் வந்து முசுக்கி, நம்ம இவனை சோடாபுட்டினே கூப்பிட்டுப்போம். இவன் தான் வந்து பிளானை வந்து சொல்லிட்டு இருப்பான். என்ன மேட்டரானா, இப்போ அவங்க எங்கே வந்து அடிப்பானுங்கலாம் சொல்ல, கரெக்டாக 12 மணி அதாவது மிட் நைட்டுக்கு வந்து அடிக்கிறதா பிளான் போட்டிருக்காங்க. எந்த ஏரியாவில் வருவாங்கன்னு தெரியாது. ஸோ இவனுங்க வந்து மொத்த டவுனையும் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒன்ஸ் இவங்க புஃப்ரினை வந்து தோக்கடிச்சிட்டானுங்கன்னா வந்து நெக்ஸ்ட் இவனுங்க கை வைக்கிறதே டவுனாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருந்திருப்பான். இந்த சைடு நம்ம சாக்கரா வந்து என்ன 0-0 அதுக்கு அவன் அதை மிட் நைட்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே அப்படின்ற மாதிரி இவன் இங்கே கலாச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவன் வந்து இங்கே கவனிங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ பிளானை சொல்லிட்டுருப்பான். இப்போ வந்து என்ன மேட்டர்றானா, இவங்க இருக்கிற ஏரியாவில் புஃப்ரின் வந்து கரெக்டாக நடுவில் இருக்குது அண்ட் சுற்றி 4 பிளேசஸ் இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து மெயின் ரோடு, இன்னொன்று வந்து ஃபால்ஸ் பார்க், அப்புறம் 3வது வந்து ரிவர், இல்லை 4th வந்து பார்த்தீங்கன்னா ஷிஷிட்டோரின். இது வந்து வேறு கோயங்கோட இடம். ஸோ இதை வந்து இவங்க ப்ரொடெக்ட் பண்ண தேவையில்ல. ஸோ இவங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது 3 இடம் தான். அந்த ரிவரு, மெயின் ரோடு, அப்புறம் ஃபாரஸ்ட் பார்க்கு. இப்போ அந்த ஃபாரஸ்ட் பார்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய இடம். ஸோ அங்கே வந்து 2 டீம் இருக்க போது, ஒன்று வந்து டீம் ஜோஜோ, இன்னொன்று வந்து டீம் கோமோக்கோ. இந்த 2 டீம் வந்து அங்கே இருக்கும். அதுக்கப்புறம் மெயின் ரோடு வந்து அதுவும் ஒரு மிகப்பெரிய இடம் தான். ஸோ இங்கே வந்து டீம் ஜிகோக்கோ இருக்கும். அண்ட் 3வது இடம் பார்த்திங்கன்னா அதுதான் வந்து ரிவர் சைடு. அங்கே பார்த்தீங்கன்னா 3 பிரிட்ஜ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு டீமும் ஒவ்வொரு பிரிட்ஜை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும். இதுதான் வந்து டீம் டேமோன். ஸோ இவனுங்க வந்து இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி தான் இருந்தாகணும் அந்த பிரிட்ஜில். ஸோ இதில் ஒரு பிரிட்ஜில் தான் வந்து நம்ம ஆள் சாக்கரா வந்து அவன் டீமோட நின்று இருந்திருப்பான். அண்ட் இப்போ நம்ம டீமில் இருக்கிற நிராய் வந்து ஒரு புத்திசாலித்தனமான ஒரு கேள்வி கேட்பான். இப்போ வந்து அவங்க டீமில் இருக்கிற எல்லாரும் ஒரு பர்டிகுலர் பிளேஸ்க்கு வந்துட்டு அங்கே இருக்கிற எல்லாரையும் வைப் அவுட் பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்பான். அதுக்கு நம்ம சோடா புட்டியும் இது ஒரு நல்ல கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஒரு மேட்டரை வந்து சொல்லுவான். என்ன மேட்டர்னா, இந்த எண்டோ வந்து வார் டிக்ளேர் பண்ணுறப்பவே வந்து 2 ரூல்ஸை வந்து ஆட் பண்ணியிருப்பான். அதில் ஃபஸ்ட் ரூல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுரினில் இருக்கிற கடைசி ஒரு ஆள் நிற்கிற வரைக்கும் இவனுங்க வந்து டவுனில் கை வைக்க மாட்டாங்க. ஸோ இதுக்கு நம்ம ஃபுரின் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவனுங்க வந்து இன்ஃபர்மேஷன் ஃபாஸ்ட்டாக பாஸ் பண்ணால் இவனுங்களால பேக்கப் வந்து சென்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்காக இவனுங்க வந்து ஒரு குரூப் சாட் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பானுங்க. இதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டால், இருக்கிற டீமில் இருக்கிற ஒரு மெம்பர் வந்து இந்த குரூப் சாட்டில் ஜாயின் பண்ணி அவங்களோட நேமை வந்து இவங்க இருக்கிற லொக்கேஷனுக்கு மாற்றிட்டு
ஸோ இவனுங்களுக்கு வந்து பேக்கப் தேவைப்படுறப்போ வந்து அந்த கிராஸ் போட்டிருக்க ஸ்டிக்கர் வந்து அனுப்பணும். ஸோ அப்படி வந்து ஸ்டிக்கர் அனுப்புகிறப்போ மற்றவங்களுக்கு வந்து தெரியும் பேக்கப் தேவைப்படுது, ஸோ அந்த லொக்கேஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம நிறைய வந்து இன்னொரு கொஸ்டின் வந்து கேட்பான், அவங்க ப்ராமிஸ் பண்ண டைமுக்கு வரலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம ஹஜிமி வந்து சொல்லுவோம், அவங்க ஃப்ரெண்டில் இருந்த வரைக்கும் அவங்க சொன்ன வாக்கை காப்பாற்றிருக்காங்க, அவங்க பேச்சு மாற மாட்டாங்க அப்படின்ற மாதிரி. இப்போதான் நம்ம ஒத்தக்கண்ண ஷோ வந்து ஒரு கொஷின் கேட்பான். அது என்னடானா, நம்ம எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல இருப்போம், நம்மளோட தலைவர் உமிமியா வந்து அதான் ஹஜிமி வந்து எங்கே இருப்பான் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பான். அதுக்கு நம்ம சோடா புட்டி கூலாக அப்படியே கண்ணாடியை தூக்கி விட்டு அவன் நம்ம ஸ்கூல் கிரவுண்டில் இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்ல இவனுங்க ஷாக் ஆகிட்டு இருப்பானுங்க. இப்போ தான் செகண்ட் ரூலை வந்து ரிவீல் பண்ணுவானுங்க. என்ன மேட்டரானா, நம்ம ஹஜிமியை வந்து இந்த மாதிரி ஸ்கூல் கிரவுண்ட்லேயே தான் இருக்கணுமா. அப்படி இன்கேஸ் அவனுங்க டீமில் இருக்கிற யாராவது நம்ம ஹஜிமியை வந்து வெளில பார்த்துட்டா இவனுங்க சொன்ன எல்லா ரூல்ஸையும் தூக்கிட்டு நேராக போயிட்டு டவுனில் தான் கை வைப்பாங்களாம். ஸோ இதுதான் இவனுங்க போட்ட 2 ரூல்ஸு. இதை கேட்டாங்க எல்லாரும் ஷாக் ஆகிட்டு இருக்க. நம்ம சோடா புட்டி வந்து சொல்லுவான், இந்த மாதிரி நம்மளோட எனிமீஸ் வந்து நம்மளை ஜெயிக்கிறதுக்காக டவுன் அழிக்கிறாங்களோ இல்லையோ நம்மளோட லீடரோட கையை கட்டி போட தான் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் நம்ம உமிமியாவும் வந்து சொல்லுவான், நினச்சி யாரும் வருத்தப்பட தேவையில்ல, ஆக்சுவலி இது நம்மளுக்கு லக்கு தான். அவங்க சொன்ன ஃபர்ஸ்ட் ரூல் படி பார்த்தா கடைசி வரைக்கும் நம்ம டீமில் யார் இருந்தாலும் நம்ம டவுன் மேலே அவங்க கை வைக்க மாட்டாங்க, அதுதான் நம்மளோட மெயின் கோல் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹஜிமி வந்து மோட்டிவேட் பண்ணுவான், இந்த மாதிரி அவங்க வந்து நினச்சிட்டு இருக்காங்க நான் தான் வந்து இந்த ஃபுரினை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது இல்லை, நம்ம எல்லாருமே தான் அதை ரெப்ரசன்ட் பண்ணுறோம், இங்கே நான் இல்லைனாலும் நீங்கள் இருந்தால் அது ஃபுரின் தான் அப்படின்ற மாதிரி அவன் வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்திருப்பான். நீங்கள் யாருன்னா உங்களுக்கு காமிங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பான். அவனுங்களும் கேட்டு தீயாக இருப்பாங்க. இப்போ பேனல் அப்படியே பாஸ்ட்லேருந்து ப்ரெசண்ட்டுக்கு வருது. நம்ம சாக்குரா வந்து ஃபோனில் டைம் பார்க்க கரெக்டாக 11:51 ஆகிட்டு இருந்திருக்கும். இவனுங்க அப்படியே அங்கே பிரிட்ஜில் நின்று பார்த்துட்டு இருக்க எதிர்கால அவங்க வர ஆரம்பிச்சிருவானுங்க. இவனுங்கெல்லாம் ஷாக்கில் பார்த்துட்டு இருந்திருப்பானுங்க. அவனுங்க நல்லா வெறி ஒன்று வந்துட்டு இருப்பானுங்க. நம்ம ஒத்தக்கண்ண ஷோ வந்து இந்த மாதிரி பேக்கப் ஆளுங்களை கூப்பிடு அப்படின்ற மாதிரி நிறைய கிட்ட சொல்லுவான். அவனும் நான் ஸ்டிக்கர் அனுப்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்த செகண்ட் இப்படி ஃபோனை பார்ப்போம், பார்த்தா எல்லாருமே பேக்கப்புக்காக அப்படியே அந்த கிராஸ் ஸ்டிக்கர் அமுச்சு விட்டுட்டே இருந்திருப்பானுங்க. அப்படியே ஜூம் அவுட் பண்ணி காட்டுறாங்க, பார்த்தா சுத்தீரி எங்கே பார்த்தாலும் அவனுங்க தான் நின்று இருந்திருப்பானுங்க. லாஸ்ட்டாக வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்ற மாதிரி மொத்த கம்பெனியும் காட்டி இந்த சாப்டர் முடிக்கிறாங்க. வாங்க அடுத்த சாப்டருக்கு போவோம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம நிறைய வந்து ஃபோனில் அந்த மெசேஜ் எல்லாம் பார்த்துட்டு பையன் வந்து நடுங்கிட்டு இருந்திருப்பான், நம்ம என்ன பண்ணுறது சாக்குறோம் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு பேனலில் எல்லோரும் நிற்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க, நல்லா இருந்தது. அண்ட் அங்கே ஆப்போசிட் டீமில் அவனுக்கு வில்லத்தனமாக ஒரு ஸ்மைலை கொடுத்து நின்று இருந்திருப்பானுங்க. இந்த சைடு நம்ம சாக்குறாவும் கையில் ஃபோனை பிடிச்சிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே நின்றுருப்பான். இப்போ அப்படியே தூரத்தில் நம்ம எண்டோ வந்து கையில் ஃபோனை பிடிச்சிட்டு இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்குது போலயே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு சைடில் டக்காஷி கிட்ட இந்த மாதிரி எதுக்கு நான் இந்த நாளை சூஸ் பண்ணேன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்திருப்பான். அதுக்கு அவனும் சைலண்ட்டாக நிற்க இன்னைக்கு உன்னோட பர்த்டேப்பா அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருந்திருப்பான். அதுக்கு டக்காஷும் சரிடா இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான்சாலண்ட்டாக நின்று இருந்திருப்பான். அதுக்கு எண்டோவும் வந்து எனக்கு தெரியும் பண்ணி அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது சாதாரண பர்த்டேவாக இருக்க போதில் இது ஒரு ஃபெஸ்டிவல் ஆக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கே விட்டத்தை பார்த்து நின்று இருந்திருப்பானுங்க. நம்ம ஹஜிமியும் ஃபோனில் வந்து அந்த மெசேஜெலாம் பார்த்துட்டு எனக்கு இது நாஸ்டாலஜிக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா கைஸ் அப்படின்ற மாதிரி வானத்தை பார்த்துட்ருக்க. இங்கே இவனோட டீம்மேட்ஸ் எல்லாம் காமிச்சிருப்பாங்க. இவனுங்க 4 பேரும் நல்லா நிலாவை பார்த்த மாதிரி ஏஸ்தட்டிக்காக போஸ் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. அப்படியே அங்கே கூட்டத்தை காமிச்சிருப்பாங்க. பார்த்தா இரும்பு விற்கிற மாதிரி அங்கங்கே நிறைய பேர் நின்று இருந்திருப்பானுங்க. ஆக்சுவலாக அவனுங்க டீம் பவர் அதிகமாக தான் இருக்குது. ஸோ அந்த தைரியத்தில் வந்து இவனுங்க வந்து வில்லத்தனமாக ஸ்மைல் போட்டுட்டு இருந்திருப்பானுங்க. ஆனால் நம்மளுடைய சோடா பூட்டி வந்து என்ன பண்ணுவான், ஒரு வில்லத்தனமான ஸ்மைல் ஒன்று இவன் போடுவான். சைடில் இருக்கிறவன் என்னையா பண்ணுறான்ற மாதிரி கேட்க அதுக்கு இவனும் வந்து மறுபடியும் கண்ணாடியை சீனை மேலே தூக்கி விட்டு சாரிப்பா எனக்கு நாஸ்டாலஜிக் பழைய மெமரிஸில் வந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கப்புறம் இங்கே ஊடி போட்டுட்ருக்காங்க. இவன் பேர் வந்து மோமோஸே, ஆனால் எனக்கு வந்து மோமோஸேன்னு கூப்பிட பிடிக்கல, நம்ம இவனை மோமோஸ்னு கூப்பிட்டுப்போம், பேர் நல்லா இருக்குது. இவன் வந்து பாடியை ஸ்ட்ரெச் பண்ணிட்டு சொல்லிட்டு இருந்திருப்பான், இந்த மாதிரி நான் ஃப்ரெண்டில் சேர்ந்தப்போ எல்லா நாளும் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம சுபாக்கினும் அக்காவும் வந்து நாங்கள் இருந்தப்போ இதை விட வேர்ஸாக இருந்தது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம ஹிராகி வந்து அதை பற்றி நினச்சாலே வயிறு என்னமோ பண்ணுதுப்பான்ற மாதிரி அவனும் ஒரு ஸ்மைல் போட்டுட்டு இருந்திருப்பான். லைக் இவங்க இப்படி ரியாக்ட் பண்ணுறப்போவே லைக் அவங்க பாஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்க்குறப்ப ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்திருக்கும் போல அப்படின்ற மாதிரி தோண வைக்கிது. ஸோ திஸ் வாட் மேட் மீ ஃபீல் லைக் அ லிட்ரல் கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட். அவனுங்க ரியாக்ட் பண்ணுறத பார்த்தாலே அவனுங்க வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறப்பவே தெரியுது. தென் அதுக்கப்புறம் நம்ம சாக்குறாவும் வந்து அவன் ஃபோனை பார்த்து சிரிச்சுட்டு இவனுக்கு வந்து இவன் லாஸ்ட்டாக அந்த கெல் கூட சண்டை போட்டிருப்பான்ல, லைக் இவங்க கவுண்டில் கம்மியாக இருந்திருப்பானுங்க. ஸோ அந்த டைமில் நடந்த சண்டை வந்து யோசிச்சு பார்த்துட்டு என்னப்பா நான் தனியாக தான் சண்டை போட்டாகணுமா அப்படின்ற மாதிரி இவன் திரும்பி ஒரு லுக் கூட என்னப்பா சீரியஸாக தான் பேசுறியா அப்படின்ற மாதிரி இவனுக்கு கேட்டுட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் இங்கே நகாட்டோவோட டைலாக் மாதிரி இவனுங்க ஒன்று போட்டுட்ருப்பாங்க, தோஸ் ஹூ காஸ் பெயின், தோஸ் ஹூ பீயிங் டிஸ்ட்ராக்ஷன், தோஸ் ஹூ ஹோல் ஈவில் இன் தேர் ஹார்ட்.
வில் பி பர்ச்ட் பை பஃப்ரின் வித்தவுட் எனி எக்ஸம்ஷன் அப்படின்ற மாதிரி அவங்க சீனாக ஒரு டைலாக் சொல்லியிருப்பானுங்க. அந்த பேனலும் பார்க்க சூப்பராகவே இருந்தது. பட் அடுத்த பேனல் இன்னும் கொலமாசாக இருக்கும். கரெக்டாக 12 o'clock ஆகுறப்ப அங்கே பூம் அப்படின்னு சொல்லிட்டு வான வேடிக்கை காமிச்சிட்டு இருப்பானுங்க சண்டையை ஆரம்பிக்க. இவனுங்க வந்து ஆனா அதை பார்த்துட்டு இருக்கேன், இங்கே வெறி கொண்டு ஓடி வந்துட்டு இருப்பானுங்க இவனுங்க சைடு. நம்ம சாக்கரா ஒரு செகண்ட் திரும்பி பார்த்துட்டு மறுபடியும் இவன் தனியாலாம் முதல்ல ஓடி போவான். இவனை பார்த்துட்டு இவனுக்கு பின்னாடி இருக்கிறவங்களும் வெறி ஆகிட்டு இவனுங்களும் சண்டைக்கு வாங்கடான்னு சொல்லிட்டு முன்னாடி ஓடிட்டு இருப்பாங்க. லாஸ்ட்டாக அங்கே பேக்ரவுண்டில் வெடி வெடிக்க நம்ம சாக்கரா எகிரி ஒரு அடி அடிக்கன்ற மாதிரி ஒரு ஃப்ளையிங்லேயே ஒரு பஞ்சு கொடுக்குற மாதிரி காட்டுறதோட கடைசி பேனலில் வின் பிரேக்கர் சாப்டர் 100 த கிரேட் ஃபயர் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன் ஓப்பனிங் ஆக்ட் அப்படின்னு போட்டு இந்த சாப்டரை முடிக்கிறாங்க. அதோட இந்த எபிசோடும் முடிவடைகிறது. மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விட்டு அப்படியே முடிஞ்சால் உங்கள் மனசில் தோன்றதை கமெண்ட் செக்ஷனில் போட்டு விட்டு அப்படியே 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நம்ம வீடியோக்கும் கொஞ்சம் ரீச் கிடைக்கும், சப்போர்ட்டும் கொஞ்சம் அதிகமாக கிடச்சா நானும் வந்து மோட்டிவேட்டட் ஆகிட்டு அப்படியே நிறைய வீடியோ இது மாதிரி போட்டு தள்ளிட்டே இருப்பேன். வர்ட்டா, பை பை.